நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுதான் டேட்டா டைப். டேட்டான்றது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம செட் பண்ணணும். அதுதான் டேட்டா டைப். என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். 2 types of data types இருக்கு. First one primitive, second one non-primitive. Primitiveல 4 types இருக்கு. First one integer, character, floating point and boolean. Non-primitiveல 3 types இருக்கு. Interface, class, arrays. ஒன்னொன்னா நம்ம டீடைல்டா பார்க்கலாம். First one primitive. Primitive அப்படின்னா இன்பில்ட்டா இருக்கிற டேட்டா டைப். அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ப்ரீடிஃபைன்ட் டேட்டா டைப். இன்டிஜர். இன்டிஜரோட கீவேர்ட் int. ஹோல் நம்பர்ஸ். இன்டிஜர்னா ஹோல் நம்பர்ஸ். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இதுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30 இது எல்லாமே integers. Next character. கேரக்டரோட கீவேர்ட் char. இது சிங்கிள் கேரக்டர் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல தான் நம்ம எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம அசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் float. floatன்றது டெசிமல் வேல்யூஸ். டெசிமல் வேல்யூஸ்னா பாயிண்ட் வேல்யூஸ். floating பாயிண்டோட keyword float. So for example, x is equal to 3.142. Next, boolean. Boolean na true or false condition மட்டும் தான் அது எடுத்துக்கும். இதோட keyword பாத்தீங்கன்னா boolean. Non-primitive data types. So non-primitive அப்படின்னா user defined data types. First one class. class ஒரு blueprint. ஒரு வாட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணும் போதும் ஒரு ஆப்ஜெக்ட் கண்டிப்பா அதுக்கு வேணும். யூசிங் attributes and methods. நெக்ஸ்ட் ஒன் அரேஸ். அரேஸ்ன்றது நிறைய வேல்யூஸ ஒரு சிங்கிள் வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸும் ப்ளூ பிரிண்ட் மாதிரிதான். ஆனா ஸ்டாட்டிக் அண்ட் அப்டிராக்ட் மெத்தட யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ், அரே, இன்டர்ஃபேஸ் இந்த பத்தி நம்ம டீட்டெயிலா கம்மிங் கிளாஸஸ்ல பார்ப்போம்.